Hello viewers, welcome to Pittu kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன டிஷ்னு பாத்தீங்கன்னா potato lollipop. So அதுக்கான ingredientsலாம் என்னென்னன்னு பார்க்கலாம். First 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. மைதா மாவு 2 டேபிள்ஸ்பூன், bread crumbs, corn flour 2 டீஸ்பூன், chilli powder 1/2 டீஸ்பூன், Corriander powder 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நைஸாக கட் பண்ணிக்கோங்க, 2 பச்சை மிளகாய் நைஸாக கட் பண்ணிக்கோங்க, கொரியாண்டர் லீவ்ஸ், உப்பு தேவையான அளவு. அவ்வளோதான், இன்க்ரீடியன்ஸ்லாம் ஓவர். நம்ம பொட்டேட்டோ லாலிபாப் எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்மாஷ் பண்ணி வச்ச உருளைக்கிழங்குல 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கார்ன்ஃப்ளவர் 2 டீஸ்பூன், கட் பண்ணி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய், கொரியாண்டர் லீவ்ஸ், பிரெட் கிரம்ஸ், உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணி இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் கொஞ்சம் கையில் எண்ணெய் தடவி ஸ்பியர் ஷேப்பில் உருட்டிக்கோங்க. தென் 2 டேபிள்ஸ்பூன் மைதா மாவில் தண்ணி கரைச்சி கொஞ்சம் தண்ணியாகவே கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சதை இந்த மைதா தண்ணியில் டிப் பண்ணி எடுத்துட்டு கொஞ்சம் பிரெட் கிரம்ஸ்லேயே டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. தென் இது ஒரு கடாயில் நல்லா கோல்டன் கலர் வரை வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டிங்கன்னா டேஸ்டியான பொட்டேட்டோ லாலிபாப் ரெடி. ஸோ இந்த டிஷ்ஷை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.